அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்காக தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமயோஜித கேள்விகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாத்துலேருந்தும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் லைவாக வந்து பண்ணுறவங்க இருக்காங்க, ஆன்லைனில் பண்ணுறவங்க இருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைன் இன்டர்வியூ கிளாஸஸும் நம்ம கொடுக்குறோங்க. அந்த ஆன்லைன் இன்டர்வியூ கிளாஸஸில் கலந்துக்கணுன்றவங்க கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் போகும், அதில் கலந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம கோர்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு சமயோஜித கேள்வியை பற்றி பார்ப்போம். இப்போல்லாம் கோர்ட்டோட இன்டர்வியூவை ஜட்ஜஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க அப்படின்னா உங்களை ஒரு 3 பேர் ஜட்ஜஸ், 3 பேர் இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கு நீங்கள் அந்த சமயோஜிதமாக யோசித்து பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் நாலேஜ் தேவையில்லை. ஆனால் உங்களோட ரிப்ளை இருக்குது, இப்போ அந்த ரிப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். உங்களோட ரிப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். அதுதான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு கேள்வியை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவசரப்படக்கூடாது. ஒரு செகண்டாவது நீங்கள் யோசிக்கணும், இந்த கேள்விக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆன்சரை எதிர்பார்க்குறாங்கன்னு யோசித்து பதில் சொல்லணும். ஓகேவா? நான் முதல்ல படிக்கிறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒருவர் அரசு பணியில் உள்ளார். உங்களை போன்று ஒருவர் ஏற்கனவே வந்தார். அவர் வீட்டில் யாரும் அரசு பணியில் இல்லை. இப்போது நாங்கள், அதாவது நீதிபதியாக நாங்கள், உங்களில் யாரை பணியில் அமர்த்துவது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த கேள்விக்கு என்ன மீனிங்னு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்வியூ பேனல் வரீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அவரும் உங்களையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா வகையிலையுமே நீங்கள் 2 பேரும் ஒரு சேம் கேட்டகரி மார்க்லேயே வரீங்க. ஆனால் ஒரே ஒரு டேட்டா மட்டும் எப்படி இருக்குன்னா, அவரோட ஃபேமிலியில் இது வரைக்கும் யாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, முன்னாடி வந்துட்டு போனவருடைய ஃபேமிலியில். நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலியில் அண்ணனோ தம்பியோ இல்லைனா இப்போ ஒரு விமன் வரீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கூட டியூட்டியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்து ஒரு மென் வரீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் டியூட்டியில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேலை கேட்கும்போது அவங்க இந்த கேள்வி கேட்பாங்க, இது மாதிரிமா ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் யாருமே, இது வந்து வந்துட்டு போனாங்கன்றது உண்மையாக பொய்யின்ற அனலைஸ்க்கே நீங்கள் போக வேணாம். அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, அவங்க ஒரு இப்படி ஒரு தீம் வச்சுருப்பாங்க. இந்த கேள்வி கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தீம் வச்சுருப்பாங்க. அதுதான் அங்கே விஷயம். ஏற்கனவே ஒருத்தவங்க வந்தால் அப்போ அவங்க மாதிரி அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஃபேமிலியில் யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லை. ஸோ அவங்கள பார்க்குறப்போ ஒரு புவர் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ நீங்களும் அவங்களும் மார்க் வைஸாக எல்லாத்துலேயும் ஒரே கேட்டகரி தான். இப்போ நீங்களே ஒரு மனசாட்சி அடிப்படையில் சொல்லுங்களேன், உங்களை வேலைக்கு எடுக்கிறதா அவங்கள வேலைக்கு எடுக்கிறதா? இப்போ உங்கள் 2 பேர்த்தில் நாங்கள் யாரை செலக்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அப்போ நம்மக்கிட்ட ஒரு மணி பேக்ரவுண்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன யோசிப்போம், பாவம் சார் அவங்களுக்கு வேலை கொடுத்துருங்க அப்படி தானே யோசிப்போம். அந்த பதில் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் நம்ம மனசு அப்படி தான் யோசிக்கும். ஸோ அப்படி யோசிக்காமல் ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கணும், உங்களுக்குள்ளே இது வந்து வினாவாக ஓடிக்கிட்டே இருக்கணும், இதுக்கு நான் எப்படி பதில் அளிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஆப்டான பதில் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ என்ன பதில் கொடுத்தா உங்களையும் அவங்க கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை வேணான்னு பெருந்தன்மையாக அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு வர்றதுக்கு வரல, நீங்கள் உங்களோட வேலைவாய்ப்புக்காக வந்திருக்கீங்க. அப்போ எப்படி ஆப்டான பதில் கொடுக்கறது? ஒரு செகண்ட் யோசிங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, யோசிச்சிருப்பீங்க. இப்போ நாம் எப்படி தெரியுமா அதை கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ கற்பனை பண்ணுறதை நான் அப்படியே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை சார், அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி நான் விட்டு கொடுத்து போகிறேன், இப்போ அவங்களுக்கே வேலை கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா அடுத்த வருஷம் நான் எக்ஸாம் எழுதுவேன், இல்லை இன்னொரு ஃபீல்டில் எக்ஸாம் எழுதுவேன், அந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்டர்வியூ வருவேன். அன்றைக்கும் எனக்கு முன்னாடி வந்தவங்க இதேமாதிரி கஷ்டவாளியாக யாராவது வருவாங்க, அப்போ அன்றைக்கும் வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது. இது மாதிரி கஷ்டவாளிகள் அதே ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காகவும் விட்டு கொடுத்தே போயிட்டு இருந்தேன்னா என்னோடய லைஃப் வந்து கேள்விக்குறியாக தான் சார் இருக்கும். நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்தா ஒரு சரியான ரிப்ளைவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சார், ஒரு அரசு வேலை என்பது ஒருவருடைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்து வழங்குவதில்லை, திறமையின் அடிப்படையில் வழங்கணும் சார். அதனால் எங்கள் 2 பேர்த்தில் வந்தவங்களில் யார் ஸ்கில்லாக இருக்கிறாங்க, யார் திறமையாக இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் சார். இதில் நான் எதுவும் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் 2 பேர்த்தில் யார் திறமையானவர்களோ அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கினா சரியாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் சார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் மனசுக்குள்ளே இது இருக்கலாம். ஒருவேளை ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த காரணத்தை நீங்கள் வேணால் சொல்லலாம். அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, சார் இதுபோல் ஒவ்வொரு வருடமும் நான் வந்து அந்த கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்காக இடத்த விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா
நான் ஒரு வருஷமும் விட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் பண்ணுறது சரியாக எனக்கு தோணலை. எங்கள் 2 பேர்த்தில் யார் திறமையானவர்கள்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வேலை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த பதிலை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர, இதுக்கு வந்து எதையாவது ஒரு விஷயம் நம்ம மெமரி பண்ணிட்டு வந்து சொல்ல முடியுமா, இல்லை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா, இல்லை நம்மளை நல்லவங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடலாமா அப்படின்ற அந்த பதிலை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இது போல தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ போகும்பொழுது ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வித்தியாசமாக இருக்க போகுது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கேள்விகள், வித்தியாசமான அணுகுமுறையில் கேட்க போகிறாங்க. அதுக்கு பதிலளிக்கிற வகையில் உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மார்க் இந்த மாதிரி வினாக்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வேலை தரலாமா வேணாமான்னு அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ இது போன்ற அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட சந்திப்போம். நன்றி.